ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி மதராசி. இது என் ஊர் சார். ஸோ மதராசி. ஸோ ஏஆர் முருகதாஸ் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு கம்பேக்கோட சொல்லலாம். ஸோ வந்து சமீபத்தில் அவர் வெளியான படங்கள் வந்து அந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை. ஸோ சல்மான் கான் வச்சு ஹிந்தியில் பண்ண படங்களும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ மதராசி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு குட் வாட்சாக இருந்துச்சுங்க உண்மையிலே. ஸோ வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து அவரோட டெக்னிக்கு, ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸோ படம் கதை பார்த்தோம்னா வந்து இந்த இல்லீகல் கன்ஸ், ஸோ வந்து நம்மளோட வந்து இந்த கன் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அதுதான் அந்த வந்து இந்த படத்தோட பிளாட்டே. ஸோ வந்து அது வந்து தடுக்கிறதுக்கு பிஜு மேனன் வராரு. ஸோ சிவகார்த்திகேயன் எப்படி எப்படி வந்து உதவி செய்ய வந்து இந்த படத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு ஓப்பனிங் ஃபைட் சீனுங்க. ஸோ படம் 10 நிமிஷம் நம்ம ஒரு செம்ம படத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லாவும் என்கேஜிங்காகவும் போவோம். ஸோ என்ன ஒன்று இந்த படத்துல மைனஸான சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த படத்துல வந்து பாட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கூடியாவே இருக்கும் பாட்டு. ஸோ கொஞ்சம் லவ் போர்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். உண்மையிலே லவ் போர்ஷன்லாம் அந்த படத்துல ப்ளஸ்ஸான விஷயம் தான். என்னன்னா அதுல சில விஷயங்கள் வந்து கட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து சில டிராகியான மூமெண்ட்ஸு, சில டிராகியான சீன்ஸ் வந்து லென்த்தா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு கிரிப்பியா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து அப்படியே 5/5 கொடுக்குற மாதிரியே வந்திருக்கும் இந்த மதராசி. ஸோ மதராசியில ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். சிவகார்த்திகேயன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையில நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு வர அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாய்ப்பே இல்லை. ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ணியிருந்தாரு. இன்னொன்று சிவகார்த்திகேயன் இதுல புதுசா இருப்பாரு. புதுசா அவரோட கேரக்டர் இருக்கும். அவரோட கேரக்டரே வித்தியாசமா இருக்கும். அவர் முன்ன பின்ன பண்ண கேரக்டர் மாதிரியே இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். வித்யூ ஜமால் வாய்ப்பே இல்லை. ஸோ வந்து ஒரு வில்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் மொக்க மொக்க வில்லனா காமிச்சிருவானுங்க எல்லா படத்துலயும். இந்த படத்துலயும் சில சொதப்பல்கள் இருந்தாலும் அந்த வில்லனோட கேரக்டர் வந்து செம்மையா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து செம்மையா சண்டை போடுவான். ஸோ வந்து அந்த கன் ஸ்கில்ஸ்லாம் வந்து அவன் செம்மையா தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். கடைசியா வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் ஒன்று இருக்கும் சிவகார்த்திகனும் வித்யா ஜமாலுக்கும். ஸோ அதெல்லாமே வந்து செம்மையாவும் இருக்கும். அதுதான் வித்யூ ஜமால் செம்மையா பண்ணியிருந்தார் உண்மையிலே. ஸோ வந்து இதுல வந்து அனிருத் வழக்கம் போல வந்து அடி என்ன அணி பண்ணுமோ அது பண்ணிட்டாங்க. வேற லெவல் அணி. ஸோ இந்த படத்துல அதாங்க நான் சொல்றேன். ஸோ சில சில விஷயங்கள் இருக்கு மதராசியில. ஸோ மற்றபடி நான் சொல்றேன். இப்போ சமீபத்தில் வந்து ஐப்போட வந்த படங்கள் என்ன மாதிரி படங்கள் வந்திருந்தாலும் அது வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் இந்த படம் நான் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல சில விஷயங்கள் இருக்கு. ஃபைட்லாம் வாய்ப்பே இல்லை. பிச்சு மேய்ஞ்சிட்டானுங்க. மேலே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் ஸோ அதாங்க மதராசியை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து ருக்மணி வசந்த் அவங்கள பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நல்லாவும் இருந்துச்சு அவங்க கேரக்டர். பட் என்னன்னா வழக்கம் போல ஹீரோயினை வந்து கடத்தி கொண்டு போகிறது, அவங்க வந்து மாட்டிப்பாங்க, அப்புறம் அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சில ரிப்பீட்டட் டெம்ப்ளெட் பார்த்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வீட்டுக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.